தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இப்போ நடிகர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கும்ல, ஒருவேளை நாமளும் அரசியலுக்கு வந்தால் பெரிய எதிர்காலம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை நடிகர் சூர்யா அவர்களுக்கு வந்துச்சா இல்லையோ தெரியல. ஆனால் அவரோட ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களே, அவங்க ஸ்டேஜில் இப்போ என்னென்ன பேசுகிறாங்க தெரியுமா? அந்த ஸ்பீச்சை கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் சூர்யா அரசியலுக்கு வர நீங்களே அடித்து சொல்லுவீங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசியலுக்கால இன்னும் வேக எடுத்து போயிட்டு இருக்கல, இதெல்லாம் பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அரசியல்ன்ற இந்த கிரிக்கெட்டில் அதிமுகன்ற டீம்ல இருந்து ஒவ்வொரு விக்கெட்டாக விழுந்துக்கிட்டு இருக்கு. சமீப காலமாக கவனிச்சிங்களா? கடைசி 6வது விக்கெட் இப்போ விழுந்திருக்குங்க. என்னன்னா, ஏற்கனவே மரகதம் குமரவேல் அவர்கள் மதுராந்தகம் தொகுதி சார்ந்து ஜெயிச்சிருந்தாங்களா, அவங்க எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தாங்க, தாவேகா பக்கம். அதிமுக தான். ஜெயக்குமார் அவர்கள் பெருந்துறை, அவரும் தாவேகா பக்கம் வந்தாச்சா, ராஜினாமா பண்ணிட்டு தாராபுரம் சத்யபாமா, அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, விராலிமலை சி விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கரே பல பேர் குழப்பம் இருக்கும், இவர் சியா எம்ஆரா அப்படின்ட்டு. குழப்பமே வேணாம் மக்களே. சி விஜயபாஸ்கர் மட்டும் இல்லை, எம்ஆர் விஜயபாஸ்கரும் அதிமுகலேருந்து எம்எல்ஏவாக தேர்வானாங்களே, ராஜினாமா பண்ணியாச்சு. ஹாட் நியூஸே இப்போ இதுதான். கரூர், ஓகேவா, அங்கேருந்து ராஜினாமா பண்ணி இவரை வந்தாச்சுங்க. ஸோ மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம், விராலிமலை, கரூர்னு 6 தொகுதிகள் இப்போ காலி தொகுதிகள். இட் மீன்ஸ் எம்எல்ஏஸ் அங்கே இல்லைன்னு அர்த்தம். இது பார்த்தானே திருச்சி கிழக்கு வர ஒன்று இருக்குது, 7வது தொகுதி. சிஎம் அவர்கள் ராஜினாமா பண்ணது ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ தமிழ்நாட்டில் காலியாக இருக்க தொகுதிகள் எண்ணிக்கை 7ஆக மாறிடுச்சு. ஆனால் எப்போ ஏற்பட்ட கட்சி அதிமுக, அந்த கட்சியை நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? நிலைமை போக போக சீராகிற மாதிரி தெரியல, இன்னும் மோசமாயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த தாவேகா மட்டும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா டிஎம்கேக்கு தான் பெரிய த்ரெட் அதுன்னு பல பேரும் சொன்னாங்க. ஆனால் ரியல் த்ரெட் எங்கே பார்த்தீங்களா? இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதா இல்லை நடத்துகிறாங்களான்றது போக போதான் புரியும் போல இருக்கு. அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் இருக்கார்ல, அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு? நாங்கள் வைக்கிற கோரிக்கைகள் எல்லாமே தாவேகா அரசுக்கு வலிமை சேர்க்க தான், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் தான். இதுதானே தவிர அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ அரசியல் உள்நோக்கமோ எள்முனை அளவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காருங்க. ஓகே, விமர்சனங்கள் எப்பவுமே வரவேற்கப்படுது, அதுதான் ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு அடிப்படை. ஆனால் என் மனசில் தோன்ற விஷயம் என்ன தெரியுமா? இந்த அளவுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் விட்டுறோம் அப்படின்னா அப்புறம் இதுக்கு த்ரிஷா பேரெல்லாம் பயன்படுத்தணும். சமீபத்தில் இதே ஆர்பி உதயகுமார் தான் சொல்லியிருந்தாப்புல, நாளை பின்ன த்ரிஷா அவர்கள் கூட துணை முதலமைச்சராக வரலாம் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ இதை தவிர்த்து இல்லாமல், ஏன்னா ஒவ்வொருத்தங்க பர்சனல் சார்ந்து தனி மனித தாக்குதலை நம்ம மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டோன்னா நாகரிக அரசியலாக இருக்காது, அநாகரிக அரசியலாக மாறிடும். இது வரைக்கும் அவங்க சொல்கிற விஷயம் நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் முன்னாடி செஞ்ச சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை திரும்ப ரிப்பீட் பண்ணாமல் பார்த்துக்கிட்டா சிறப்பாக இருக்குன்னு. எல்லா யங்ஸ்டர்ஸும் இப்போ அரசியலில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. முன்ன மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு அதை அப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போக முடியாது, எல்லாம் மனசில் வச்சுக்கிறாங்க. ஸோ கட்சி மேலே இருக்க நல்ல அபிப்பிராயம் கருதி தான் இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் செல்லூர் ராஜு, அதிமுக முன்னாள் அமைச்சர், அண்ணன் இப்போ ப்ரெஸ்ஸை சந்திச்சார். அப்போ என்ன சொல்லியிருக்காரு? அதிமுக பாசக்கார கட்சிப்பா, குடும்ப கட்சி, அது அதிமுகவில் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு இருக்காரு. எது ரிசைன்மெண்ட்டு போகிறது அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை சகஜன்றாரு. அதுக்கு சில உதாரணங்களே சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி அண்ணன் திருநாக்கரசு, பன்ருட்டியார், நெடுஞ்செழியன், கண்ணப்பன், இவங்களாம் தெரியலப்பா கதை, இதுமாதிரி லிஸ்ட்டு போட்டே போகலாம்ப்பா. முதல்ல ராஜினாமா பண்ணிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் திரும்ப வருவாங்க, எல்லாம் நடக்கிறதானே. இங்கே மக்கள் 6 சிலிண்டரை எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. தாவேகா எலெக்ஷன் பரப்புரையில் சொன்னாங்க, வாக்குறுதி ஞாபகம் இருக்கா? 6 சிலிண்டரு, அதை இங்கே ஞாபகப்படுத்திருக்காரு அண்ணன். ஆனால் ஒரு விஷயம் தற்செயலாக கவனிச்சிங்களா? தாவேகா சொன்னது 6 சிலிண்டரை நாங்கள் மக்களுக்கு கொடுப்போன்னு. ஆனால் அதிமுகவில் இந்த 6 எம்எல்ஏஸ் தாவேக்காவில் எடுப்பாங்கன்ற விஷயம் யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு. இப்போ நடந்திருக்கு. போடுறா ஓட்டுன்னு மதுரைக்காரங்க ஓட்டை போட்டுட்டாங்க யாருக்கு? தாவேக்காக்கு அப்படின்ட்டு அண்ணன் இப்போ தன்னோட ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஓகே, ஒரு தகவல் வெளியாக இருக்குங்க. சிஎம்மா விஜய் அவர்கள் பதவியேற்ற பிற்பாடு அவர் முதல் நாளே கரூர் மக்களை போய் நேரில் பார்த்துருக்கணும், அந்த துயரத்தில் உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினர் இருக்காங்களே அவங்கள சந்திச்சிருக்கணும்னு பெரிய விமர்சனம் எழுந்துச்சுல்ல. அந்த விமர்சனத்துக்கு இதுக்கப்புறம் பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது தகவல் தான் மக்களே, இன்னும் உறுதிப்படுத்தப்படலை சிஎம் அவர்கள் சைட்லேருந்து. வர ஜூலை மாதம் 2வது வாரத்தில் கரூருக்கு சிஎம் அவர்கள் நேரில் பயணிக்க போகிறார் அப்படின்ட்டும், அங்கே அந்த கரூர் துயரத்தில் உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினர் இருக்காங்களே அங்கே அவங்கள ஒரு நேரில் சந்திக்க போகிறார் அப்படின்ட்டும் இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்குது. நடந்தால் நல்லாயிருக்கும், பட் எனக்கு தெரிஞ்சு இதுவே டிலே தான். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கணும்.
பார்ப்போம். அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ஸ்டாலின் அவர்கள் இப்போ தாவேக அரசு என்ன ஒரு ஆக்ஷனை முன்னாள் அமைச்சர்கள் சார்ந்து எடுத்தாலும் அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் கொதிச்சு எழுந்துக்கிட்டு இருக்காங்களே, அந்த வகையில் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, தாவேக ஆட்சியை விமர்சிக்கிறதால தான் சிவசங்கர் அவர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிற அந்த விஷயம், அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தப்ப அரசு வேலை வாங்கித்தர முறைகேடில் ஈடுபட்டு பணம் வாங்கினதா ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சுல, இளஞ்செழின்ற பர்சனை பேஸ் பண்ணி. அதில் அவருக்கு இப்போ சம்மன் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்காங்களே, அதான் ஸ்டாலின் அவர்கள் இங்கே சொல்கிறாங்க. இதனால தான் ஏவா வேலு அவர்கள் வீட்டில் கூட ரெய்டு பண்ணதான் சொல்கிறாரு. இட் மீன்ஸ் தாவேக்காவை பேரவையில் எதிர்த்தாலே அவங்க சட்டத்துக்கு எதிரான ஒரு ஆக்ஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்ற மாதிரி தான் தாவேக்க அரசு பிஹேவ் பண்ணுறதா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. அதிகாரத்தை வச்சு ஆடுறவங்களோட அகங்காரம் இருக்குல்ல, அது விரைவிலேயே அடங்கும்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இதுதான் மக்களே ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்புக்குரிய விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஈவெண்ட்டில் பேசுகிறப்ப இன்னும் 3 மாதம் தான், இன்னும் 6 மாதம் தான், அதுக்கப்புறம் பாருங்கள்லாம் சொல்லியிருந்தார். அதாவது தேர்தல் எப்போ வேணாலும் வரும், திமுகவினர் 100% ரெடியாக இருங்கலாம் சொல்லியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தில் ஆடுறவங்க அகங்காரம் அடங்கும்னு சீக்கிரன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காப்புல. ஸோ கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டில் ஒரு பெருந்தேர்தலை பார்க்க போகிறோமா என்ன? அது இடைத்தேர்தலாக இருக்குன்னு தான் நானும் நம்புகிறேன். அதை தாண்டி இதெல்லாம் ஒன்று இருக்குமா? ஓகே, வெயிட் பண்ணுவோம். முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, மின்வெட்டு சம்மந்தமான ஒரு விஷயத்த சொல்கிறேன்ட்டு சமீபத்தில் காலமான பாக்யராஜ் அவர்கள் இருக்காங்களே, அவங்களோட தொடர்பு படுத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. பாக்யராஜ் அவர்களோட பூத உடல் இருக்குல்ல, இதை அவரோட வீட்டில் 3 மணி நேரம் இருட்டில் வைக்கிற சூழல் ஏற்பட்டுச்சு. அந்தளவுக்கு தான் தமிழ்நாட்டில் மின்வெட்டு தலைவிரிச்சு ஆடுறதா சொல்கிறாரு. சென்னையில் அதிமுக திமுக இந்த கட்சிகளோட அலுவலகங்கள் இருக்குல்ல, இது மட்டும் இல்லை, பனையூரில் இருக்க ஆளுங்கட்சியோட அலுவலகம் கூட மின் தட்டுப்பாடால் தான் தவிச்சுக்கிட்டு இருக்குன்னு அப்படி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காப்புல. ஓகே, ரைட்டு. அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் இவர் பணத்திரமா சொல்கிறாரு, அதான் சமீப காலமாக பல பேருமே தாவேக்க வேண்டிய இங்கே பார்த்தாலும் ரீல்ஸாக எடுக்கிறாங்க, இது ஒரு ரீல்ஸ் ஆச்சுன்னு காய்ச்சிட்டு இருக்காங்களே, இந்த கிண்டல் துணி பெருசாக போயிட்டு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பதில் கொடுக்குற மாதிரி பேசியிருக்காப்புல. அரசு பொது நிகழ்ச்சிகளில் தாவேக்காவின ரீல்ஸ் எடுக்கிறாங்களே, இதனால் யாருக்கு என்ன தொந்தரவுங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்குறது யார் மக்களே? அமைச்சர். யாருக்கு என்ன தொந்தரவு? மக்களும் தான் வராங்க, ஃபோனில் எல்லாமே எடுக்கிறாங்க வீடியோலாம், அப்போ எல்லாரையும் பொத்தாம்பதோ குறை சொல்லிட முடியுமா? இன்கேஸ் இது போல் வீடியோ எடுக்கிறதுனால ஏதாவது தொந்தரவு வந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம். அதை விட்டு மற்ற எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ரீல்ஸ் அதுன்னு சொல்கிறது எப்படிங்கன்ற மாதிரி தான் அமைச்சர் தன்னோட ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காரு. மனசில் படத்தை சொல்லிட்டாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே. இதுக்கு மத்தியில் செங்கல்பட்டு தாவேக்க எம்எல்ஏ இருக்கார்ல தியாகராஜன் அவர்கள் ஒரு போல்டான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காருங்க. ஆக்சுவலாக இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை எல்லா எம்எல்ஏஸ் கிட்ட தான் நான் எதிர்பார்க்குறேன். என்ன தெரியுமா, என்னை தினமும் யார் யாரோ வந்து நேரில் பார்க்குறாங்க, என் பேரை சொல்லி யாராவது உங்ககிட்ட வந்து மாமூல் கேட்டாங்கன்னு வைங்க, அவங்கள கட்டி வச்சுருங்க ஒன்று, அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் ஸ்பாட்டுக்கு உடனே வரேன், அதுக்கப்புறம் அவங்கள நான் பார்த்துக்கிறேன், அடுத்த நிமிஷமாக அந்த களத்தில் இருப்பேன். ஏன்னா எனக்கே சில விஷயங்கள் தர்ம சங்கடமாக நடந்திருக்குங்க, என் பேரை சில பேர் தப்பாக பயன்படுத்துகிறாங்க லோக்கலில். ஸோ அது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னா மக்கள் எனக்கு உதவியாக இருக்கணும். யாராவது நாளைக்கு வந்து என்ன தெரியும் அதுன்னு சொல்லி மாமூல் கேட்டானா கொடுக்காதீங்க, அந்த பயப்படையில் பிடிச்சி வைங்கன்னு எம்எல்ஏ சொல்லியிருக்காரு. நல்லா இருக்குல்ல இந்த விஷயம்? ஓகே, ரைட்டு. இதுக்கு மாத்திரம் தமிழ்நாட்டில் என்னென்ன க்ரைம்ஸ் அடுத்தடுத்த அளவுக்கு மியூட்டேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம்ல, அதில் ஒன்று ஒன்றா இப்போ சொல்கிறேன். போதைப்பொருள் கும்பல்கள் இவங்ககிட்ட அதிகபட்சமாக நம்ம என்னங்க பார்த்துருக்கோம்? போதைப்பொருள் இருக்கும், விற்கிறதா தானே, கூட ஏதாவது செல்ஃபோன் வச்சுருப்பாங்க, இல்லைனா சில பேர் வண்டியை கூட வச்சு சுற்றுவாங்க. ஆனால் ஏர்கன் துப்பாக்கி இருக்குல்ல, இது வாள், பெரிய பெரிய பட்டாக்கத்திங்க, இதெல்லாம் வச்சு சுற்றி பார்த்துருக்கீங்களா போதைப்பொருள் விற்பனை பண்ணுறவனுங்க? அது இப்போ நடந்திருக்கு. நம்ம மதுரை உசிலம்பட்டி இருக்குல்ல, அங்கே 6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து 580 போதை மாத்திரைகளை பறிமுதல் பண்ணியிருக்காங்க போலீஸார். 6 செல்ஃபோன்ஸ் அவங்க பறிமுதல் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட இருந்து. கூட வேணா திரும்ப அவங்க பறிமுதல் பண்ணியிருக்காங்க ஏர்கன் துப்பாக்கி, இது பத்தாதுன்னு 11 வாள், பெரிய பெரிய வாழை வேற பறிமுதல் பண்ணியிருக்காங்க. எப்படிங்க கஞ்சா விற்கும் போது பிரச்சனை வந்தால் போட்டு தள்ளுறதுக்குன்னு இது போல் ஆயுதங்களை கையில்? இந்த கஞ்சா வியாபாரிகளால் சமுதாயம் ஃபுல்லாக சீர்கெடுதுன்னு பார்த்தா கொலை குற்றம் அதிகமாகும் போல இருக்குது, எதிர்த்தா கொலை பண்ணிடுவான்னு. இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரில மக்களே. இதெல்லாம் காலம் போக குறைக்கப்படணும். பட் இது போல் என்ஹான்ஸ் ஆகிட்டு இருக்கல க்ரைமு, இதை நம்ம ஏற்றுக்கவே முடியாது. அரசு முடிஞ்ச அளவுக்கு இதை தீவிரமாக இரும்புக்காரன் கொண்டுட்டு இருக்காங்க, அது இன்னும் அடுத்த அளவுக்கு கொண்டு போகணும்னு விரும்புகிறோம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நம்ம சென்னையில் அடிக்கடி இந்த வீலிங் பைத்தியங்கள்லாம் நிறைய சுத்தம் பாருங்கள். அவன் வீலிங் அடிக்கிறான், ஸ்டண்ட்டு பண்ணுறேன்னு சாவறானா, அது ஒவ்வொரு மூதை எங்கன்னா போய் செத்து தொலைவிட்டோம். அதில் யாருக்கும் இறக்க போகிறதுல ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவன் திமிர்த்தனத்தில் போயிட்டு வீலிங் வச்சு சாவறானா, இது யாருமே உச்சி கொட்டி ஐயோ பாவன்னு சொல்ல வேண்டிய தேவையும் கிடையாது. ஆனால் பப்ளிக்கும் பயன்படுத்துகிறாங்களா ரோட்டை, வயசானவங்க வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க. இந்த கோளாறுங்க பண்ணுற வேலையில்
அவங்க வண்டி எங்கே போய் விட்டு அவங்க என்ன எமர்ஜென்சி போயிட்டு இருப்பாங்களோ கடைசியில் அவங்க எமர்ஜென்சிக்காக வீட்டில் வந்து பல பேர் வந்து பார்க்க வேண்டியதாகிடும். பல பேர் உயிரே போயிடுது இந்த கோளாறுங்க பண்ணுற வேலையால். இந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணியிருக்கானுங்க, நம்ம பெசன் நகர் இந்த அடையார் பகுதி இருக்குல்ல, அங்கே பைக் வெளிங்க பண்ணியிருக்கானுங்க. ஃபுல்லாக பைக் ஸ்டண்ட் பண்ணுற சீனை போடுறேன்னு பண்ணியிருக்கானுங்க. இதில் கொடுமை என்ன தெரியுமா, இந்த டிராஃபிக் போலீஸார் பயன்படுத்துகிற அந்த வாகனங்கள் இருக்குல்ல, இந்த ஜீப்பு, அந்த ஜீப் அங்கே இருக்குங்க சைரனை போட்டுக்கிட்டு, அது கிட்ட போயிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு போயிருக்கானுங்க. அதான் கொடுமையே. அங்கே காருக்குள்ளே ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்கள தாண்டி இந்த வேலையை பண்ணியிருக்கானுங்க. எது பார்த்தாலும் இந்த பேரிகேட்ஸ்லாம் போட்டிருப்பாங்களே, அதையெல்லாம் பிடிச்சி இழுத்து அட்டகாசம் பண்ணி வச்சுருக்கானுங்க. சைக்கோ தனத்தில் உச்சகட்டமாக பண்ணி வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் பண்ணி என்னத்தை சாதிக்க போகிறான்னு தெரியல மக்களே. இதுக்கு ஒரு எண்டு கிடைக்கவே மாட்டுது. டிபார்ட்மெண்ட் எதோ ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி நபர்கள் நீங்கள் சும்மா விட்டிங்கன்னா அதை விட பெரிய சமுதாய சீர்கேட்டுக்கு வழிவகுக்கிற விஷயம் வேறு எதுவுமே இருக்காது. இவனுங்களை பார்த்தீங்கன்னா 4 பேர் ஆரம்பிப்பான், நானும் ரீல்ஸ் போட போகிறேன், நானும் ஃபுல்லாக வீடியோ போட போகிறேன், இது போல் அண்ணன் மாதிரி பைக் ஸ்டண்ட் பண்ண போகிறேன்னு. ஏன்னா ஆரம்பத்தில் கிளியட வேண்டிய விஷயம். இது போல் பைக்கை பறிமுதல் பண்ணால் கொடுக்காதீங்க, அதை பொது வழியில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணி எரிச்சு விட்ருங்க மொத்தமாக. இது பண்ணால் பைக் எந்த நிலமதான் ஆகும்ட்டு அந்த மாதிரி பசங்க லைசன்ஸே கேன்சல் பண்ணுங்க, அறிவு வரும். பொது நலன் கருதி இப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுற மக்களே, இதுக்கப்புறம் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. இந்த PGIMER, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், இந்த அமைப்பு ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. இப்போ வெயில் போட்டு வாட்டி வதச்சிட்டு இருக்கல, அங்கங்கே பல பொருட்களை உருக ஆரம்பிச்சிட்டு இருக்கல, இதை பேஸ் பண்ண ஆய்வு இது. இதில் என்ன தெரியுமா கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த சூரிய ஒளி படுற இடங்களில் கார்கள் நிறுத்துவோம் பார்த்தீங்களா, அந்த கார்களோட உட்புறத்துக்குள்ள வெப்பநிலை எவ்வளோ திறமை மேலே போதாமா, 148.82 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பம் காருக்குள்ளே. சூரிய ஒளி படுறதுல காரை நிறுத்துறீங்கன்னா காருக்குள்ளே இவ்வளோ வெப்பம் இருக்குன்றாங்க. ஆக்சுவலாக அது சிவியரான உடல்நல பிரச்சனைகள் இருக்குல்ல, அதை ஏற்படுத்தணும் வான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, கார் டிசைனர்ஸ் இருக்காங்களே, இந்த காரை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களாம், அவங்க இதை மைண்டில் வச்சுக்கிட்டு காரை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், காரை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுங்கள். பிகாஸ் உங்ககிட்ட நம்பி கார்களை வாங்குறாங்களே, அவங்க இந்த கார்களை வாங்குறதுக்கு காரணமே வெயில் மழையிலேருந்து பாதுகாத்துக்கு தான். ஆனால் காருக்குள்ளே இந்த அளவுக்கு நம்ம உடனே பாதிக்கிற மாதிரி வெப்பம் அடிச்சதுனாக்கா என்னங்க பண்ணுறது? ஸோ நீங்கள் மைண்டில் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுங்கள், மக்களின் விஷயத்தை மைண்டில் வச்சுக்கன்னு சொல்லியிருக்காங்க. நானும் அதை உங்ககிட்ட சொல்கிற மக்களே, மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் பெட்ஸை காருக்குள்ளே போட்டு நம்ம லாக் பண்ணிட்டு போயிடுறது, குழந்தைய உள்ளே வச்சு நம்ம உள்ளே போய் எதனா பர்ச்சேஸ் பண்ணுறது, மார்க்கெட் டிகிரேட் உள்ளே போயிட்டு, அதெல்லாம் வேண்டாம். சீரியஸ்னஸை தெரிஞ்சுக்கங்க. அண்டு சூர்யா அவர்கள் இது வரைக்கும் நடிகர் சூர்யான்னு அழைச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நடிகர்ன்ற அந்த பட்டத்தை தூக்கி வேற ஒரு பட்டம் உள்ள பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி மன்றம் இருக்குல்ல, இதோட மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் சென்னையில் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் செயலாளர் வீரமணி அவர்கள் பேசினாப்புல. என்ன தெரியுமா சொன்னார், சூர்யா மக்கள் தலைவராவதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு பேசி வச்சிருக்காப்புல. சரி, இதை உடனே மறுத்து சூர்யா அவர்கள் சைடில் ஏதாவது அறிக்கை வரும்னு நினச்சேன். பட் பெருசாக என் கண்ணில் படலை. இந்த வீடியோ பண்ணுறவருக்கு என் கண்ணில் படலை. அதுக்கப்புறம் வருது நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் மக்களே. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது, சூர்யா அவர்களும் அரசியலுக்கு வருவாரா? அப்படி இன்கேஸ் வருவார்ப்பான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு அங்கே ஒரு கேள்வி மனசில் வருது. என்னென்னா, சினிமா நடிகர்களை மட்டும்தான் மக்கள் வரவேற்பாங்களா என்ன? மற்றபடி உங்களுக்கு அறிமுகம் இல்லாத திறமையான பல பேர் இருப்பாங்க, அறிவார்ந்த மூலைகள், அவங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கேன், கிடைக்கவே கிடைக்காதா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.